இல்லறத்தில் இனிமை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயம் இல்லத்தில் இனிமை இருக்கும். ஒருவர் வேலையை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இன்ப ததுன்பங்களில் சம பங்கு கொணடு மனைவி இன்ப துன்பங்களில் தோள் கொடுப்பது நல்லது. தான் ஆண் என்ற எண்ணத்தில் அதிகாரம் செய்வது, தன் விருப்பப்படுதான் மனைவி நடக்க வேண்டும் என நினைப்பது மிகவும் தவறான மனப்போக்குங்கள். எல்லாவற்றிற்கும் மனைவியை எதிர்பார்க்காமல் முடிந்தவரை தன் வேலையை தானே செய்யப்பட வேண்டும். வீட்டு வேலையை மனைவிதான் செய்ய வேண்டும் என்ற சட்டமில்லை. முடிந்தவரை வீட்டு வேலையை பகிர்ந்து கொண்டு அவர்கள் வேலை சுமையை பகிர்ந்து கொண்டு அவர்கள் வேலை சுமையை குறைக்கலாம். மனைவியின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் கருத்துக்களை காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களிடம் ஏதாவது குறை இருப்பின் அதை உணரும் வண்ணம் எடுத்து கூற வேண்டும். நாம் சொல்வதுதான் சரி என்று எண்ணாமல் இல்லற வாழ்வில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்புடனும் இல்லறத்தில் இனிமையுடனும் வாழ்வாங்கு வாழ